ஹை 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோட நோக்கம் நான் சொல்லிடுறேன். டெஃபினட்டாக ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் ஃபெயில் ஆக மாட்டீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் படித்தாலே பாஸ் ஆகிடலாம். டெஃபினட்டாக 40+ எடுத்துடலாம். இல்லை சார் எனக்கு 60 to 70+ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சாப்பிட்ட கேட்டிருந்தோம், நம்ம ஆல்ரெடி 5 மார்க்குக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டெஃபினட்டாக 2 மார்க்கில் 5-6 எழுதிடலாம், 3 மார்க்கில் 5-6 எழுதிடலாம், 5 மார்க்கில் 7 out of 10 அட்டன் பண்ணிடலாம். அது எப்படி சார் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஃபுல்லாக பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக இப்போ வரைக்கும் படிக்கலாம் கூட இப்போலேருந்து இந்த செகண்ட்லேருந்து படிக்க ஆரம்பிச்சுன்னா கூட டெஃபினட்டாக சூப்பராக படித்து மார்க் வாங்கிடலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, எல்லாம் நான் சொல்கிறேன், இந்த ஃப்ரண்ட்டில் சொல்லிட்டு வந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்லோ லேர்னர்ஸுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஓவராலாக எல்லாமே பார்த்துருவோம். ஏன்னா நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் கிடையாது, 2 கேட்டகிரிலாம் நான் பிரிக்கல, காமனாக தான் படிக்கணும்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். சாப்டர் 1 பொறுத்தவரை என்னது ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக, என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சாப்டர் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்கள். சாப்டர் 1 யூனிட் 1 தியரம் அதில் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். 1.1, 1.3, 1.45, 6, 1.7, 1.8, அப்புறம் 1.9. ஓகேயா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸில் என்னென்னது 1.2, 1.4, 1.6, 1.11, 1.12, 1.13, 15, 22, 24. அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது பயிற்சி கணக்கு எக்ஸசைஸ் சம்ஸில் 1.1 சப்டிவிஷன் என்னென்னது, இதெல்லாம் வித்தவுட் ஆப்ஷனோட படிக்கணும், எதுவுமே விடக்கூடாது, அதுதான் முக்கியம். 3, 4, 7, 11, 13, 14, 15, 4.1.2 1 4, 2 3, 3 2, 4.13 1, 2, 3, 4, 5 இதில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பொறுத்தவரை என்னென்னது அப்படின்றத பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்காங்க, பண்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதை இங்கிலீஷ் மீடியத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பேஜ் நம்பர் 68 கொடுத்துருக்காங்க. 72 இந்த சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. பயிற்சி எக்ஸசைஸ் 2.1 ஃபுல்லாக பார்த்துருக்கணும். என்னென்ன அப்படின்றது ஒரு ஸ்னாப் கூட போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் குயிக்காக போடுறேன், நான் டிலே பண்ண விரும்பலை, நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, யூனிட் 3 பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் அப்படியே யூனிட் 6 அப்படியே பார்த்துக்கோங்க. அந்த மார்க் பண்ணியிருக்க சம்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸு, யூனிட் 3 and 6. ஓகேவா? பார்த்துட்டிங்களா? டன். நெக்ஸ்ட் யூனிட் 4 என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றத பாருங்கள். ஃபுல்லாக படிச்சிருக்கணும் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். எல்லாம் ஸ்னாப் கூட போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் யூனிட் 5 பொறுத்தவரை எக்ஸாம்பிள் சம்மு, எக்ஸசைஸ் சம்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? 6 ஸ்லோ லேர்னர்ஸை பொறுத்தவரை யூனிட் 1 பயிற்சி 1.4 to 1.7 வித் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துருக்கணும். யூனிட் 2 முக்கோணவியலில் பண்பு என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. யூனிட் 3 என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, 4.3.4, 4.3.5 வித் எக்ஸாம்பிள்ஸோடு படிச்சிருக்கணும். யூனிட் 4 என்னென்ன வித் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. யூனிட் 5 என்னென்ன அப்படின்னு ஃபுல்லாக படிச்சிருக்கணும். 4.45.5 அப்படின்றதில் யூனிட் 5 ஓவராலாக கொடுத்துருக்காங்களா செக் பண்ணிக்கோங்க. 3.6.5 9,10. அப்புறம் பயிற்சியில் 6.9 ஃபுல்லாக பார்த்துருக்கணும், 6.7 ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதெல்லாம் படித்தாலே போதுமானது, டெஃபினட்டாக எல்லோரும் மார்க் வாங்கலாம். ஸோ ஓகே, இது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது, அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ படிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஒரு நாள் நைட் எஃபர்ட் போடுங்க, தப்பே இல்லை. ஏன்னா பப்ளிக் வியூவில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்க முடியும். ஸோ குவார்ட்டர்லிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதோட ரிஃப்ளெக்ட்டு செகண்ட் மிட்டாமல் அப்கமிங் ஒரு ஹாஃப் இயர்லியில் அதோட எஃபெக்ட் தெரியும். நான் சொல்லியிருந்தேன் 10th வரீங்க, 11th எஃபோர்ட் போட்டுருந்தோம், 12th நான் விட மாட்டேன்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் கண்டினியூவாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். 12th அப்டேட் பண்ணி கேட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ நானே உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன், எனக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை. ஏன்னா 11th நான் எடுத்து போட்டிருக்கேன், 12th நான் ப்ரிப்பேர் பண்ணால் நாளைக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணி தான் போட முடியாது. அதனால தான் ஸ்டாப்ட்ட கேட்டிருந்தேன், ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது. ஓகேவா? தேங்க்யூ.